ஆருத்ரா தினத்தன்று என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒவ்வொரு தமிழ் மாத பௌர்ணமியும் பெரும்பாலும் ஒரு நட்சத்திரத்தை ஒட்டி வரும். மார்கழி மாதத்தின் பௌர்ணமி திருவாதிரையை ஒட்டி வருவதால் ஆருத்ரா அபிஷேக நாளாக முதல் நாளும் ஆருத்ரா தரிசனமாக மறுநாளும் அமையும். ஆருத்ரம் என்பது அக்னி பூர்வமான ருத்ர சக்திகளை ஜீவன்கள் தரிசிக்கும் நிலையாகும். மேலும் ஆருத்ரத்தில்தான் வேத பீஜகோஷ சக்திகள் ஜீவன்களை வந்தடையும் வண்ணம் நன்கு பரிமளிக்கின்றன. கபாலீஸ்வரர், குடுமீஸ்வரர், அபிமுகேஸ்வரர், கூந்தலூரில் ஸ்ரீரோம் மகரிஷி போன்ற கபால சக்தி நிறைந்த ஆலயங்களில் திருவாதிரை நட்சத்திர தினங்களில் வழிபடுதல் கபால நாளங்களை நன்கு ஆக்கப்படுத்தும். ஆருத்ரா அபிஷேக தினத்திற்கு அடுத்த நாள் வரும் ஆருத்ரா தரிசன திருநாளன்று திருவாதிரை களி 7 அல்லது 7க்கு மேலான காய்கறிகள் கலந்த கூட்டுடன் இறைவனுக்கு படைத்தளிக்க வேண்டிய முக்கியமான திருநாள். ஆருத்ரா தரிசனத்தின் போது கபாலத்தில் தலைசுழியில் அபூர்வமான ஆகர்ஷண சக்திகள் எழுகின்றன. இவற்றை விரயம் செய்து விடாமல் உடல் நாளங்களில்